காஞ்சி தேவப்பெருமாளுக்கு அருளிச்செயல் பித்தர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ரொம்ப பிரசித்தம் இது. வரதன் அருளிச்செயலில் பித்தன். அந்த அருளிச்செயலில் பித்தமாக இருந்ததால் அவர் இழந்தது எம்பெருமானாரை. பெற்றவர் அரங்கன். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவரங்கப் பெருமாளரையர் தேவப்பெருமாளை வந்து சேவிக்கிறார் காஞ்சிபுரத்துக்கு. அருளிச்செயல் கானகத்தினால அழகாக ஒரு கானம் இசைத்து மயக்கி வசப்படுத்துறார் பெருமாளை. தேவப்பெருமாள் ரொம்ப வரம் கொடுப்பவன். சீக்கிரம் மயங்கிடுவான் அருளிச்செயலுக்கு. மயங்கின உடனே என்ன வேணும்னு கேட்டால் ராமானுஜனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது வேற வழி இல்லாமல் வரதன் கொடுக்கிறான். எம்பெருமானாரை எழுந்தருளி பண்ணி கொண்டு அரையர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எழுந்தருளினார் அப்படின்றது பிரசித்தம். இது அந்த சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா சகல ஆச்சாரியர்களும் காஞ்சி கோவில்ல தான் மண்டி கிடப்பார்கள். ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவா மனிதனம் சம்பத்சய, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ அப்படின்ற இந்த மங்களாசாசனங்கள்லாம் காஞ்சிபுரத்துக்கு கிடைச்சிருக்கும். தேவப்பெருமாள் வந்து எம்பெருமானாரை இழந்தது அருளிச்செயல் மோகத்தினால் அப்படின்றது ரொம்ப பிரசித்தி. இது இன்னைக்கும் காட்டின் இருக்காத பேரொருளாளன் கோஷ்டினால நடக்கும். அரையர் சேவை இங்க நடக்கிறது இல்லை காஞ்சிபுரத்துல. திருவரங்க பெருமாள் அரையர் வந்து ஆளவந்தாருடைய திருக்குமாரர், பிரதான சிஷ்யர். ஆளவந்தார் காலத்துக்கு அப்புறம் எம்பெருமானாரை ஸ்ரீரங்கத்தில் கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு அங்க இருக்க திருமுற்றத்து அடியார்கள் எல்லாம் பெரிய பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார். பெரிய பெருமாள் பார்க்கிறார். தேவப்பெருமாள் கிட்ட கேட்கிறார். தேவப்பெருமாள் சொல்றார் அதெல்லாம் கொடுக்க முடியாது, எம்பெருமானாரை விடேன் அப்படிங்கிறார் அவர். உடனே பெரிய பெருமாள் வந்து அரையரை கூப்பிடுறார். திருவரங்கத்து பெருமாள் அரையரை கூப்பிட்டு, நீர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகும். பேரொருளாளன் வரதராஜன் அவன் இசைப்பிரியன். தேவப்பெருமாள் கிட்ட போய் அருளிச்செயலை வந்து அபிநயம் பண்ணி மயக்கி எம்பெருமானாரை பெற்றுக் கொண்டு வாரும் அப்படின்னு நியமிக்கிறார். அரையரும் காஞ்சிபுரம் வரார். காஞ்சிபுரத்தில் அப்போ ஒரு அரையர் உண்டு. வரம் தரும் பெருமாள் அரையர் அப்படின்னு இவருக்கு பேரு. அவர் தன்னுடைய திருமாளிகைக்கு கூட்டின்னு போறார். இதை கேள்விப்பட்ட உடனே திருக்கட்சி நபுகள் தானும் வரார். அரையர்கிட்ட போய் தன்னுடைய பிரமாணங்களை சொல்றார். அரையர் வந்து திருக்கட்சி நம்பிக்கிட்ட திருவரங்கத்து பெருமாள் அரையரும் சொல்றார் தன்னை வந்து தேவப்பெருமாள் கிட்ட கூட்டின்னு போகணும், மங்களாசாசனத்துக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து எந்த திவதேசத்துக்கு போனாலும் மங்களாசாசனம் பண்ணும்போது அந்த ஊர் கைங்கரியப்பரர்களுடன் செல்வது வழக்கம். அவள் தான் வருஷம் மொத்தம் கைங்கரியம் பண்றவா. அதனால அவளை கூப்பிட்டு தான் கோவிலுக்கு போகணும். திருக்கட்சி நம்பி திருவரங்கத்து பெருமாள் அரையர் போய் பெருமாளை சேவிக்கிறான். கதா பூர்ணச்சங்க ரதாங்க கல்பக துவஜா அரவிந்த குஜ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரதமச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்த்தா நமல் அங்கரிஷதி அப்படின்னு அரையர் பாடுறார். தேவப்பெருமாளை திருவிக்கிரமன் அப்படிங்கிறார். உன் கையில மங்களமான சுதர்சன சக்கரம், உன்னிடத்துல கல்ப விருஷம் இருக்கு, உன்னுடைய திருவடி தாமரைகள் வந்து தாமரை போன்ற அடையாளங்கள், இது என்னுடைய தலையை எப்போ அலங்கரிக்க போகிறது அப்படின்னு கேட்கிறார். பகவானுடைய திருவடி தாமரைகள் நம்மளுடைய தலையில படணும். அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அரையர். தேவப்பெருமாள் ரொம்ப மயங்கி போறார். அருளிச்செயல் அபிநயம் பிடித்து தேவப்பெருமாள் முன்னாடி பாடுறார். பாடி முடித்தப்புறம் அர்ச்சகர் மூலம் தீர்த்தம், சடகோபம், பிரசாதம் அதெல்லாம் கொடுக்கிறா. அரையர் வந்து ரொம்ப பக்தியோட ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளை பாடுறார். பாடி முடிச்சு அபிநயம் பண்றார். தேவப்பெருமாள் ரொம்ப மயங்கிடுறார். ரொம்ப சந்தோஷமாயிட்டார். உடனே பிரத்யட்சமாகி
அரையருக்கு பரிசுகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அரையர் வேண்டாம் அப்படிங்கிறார். நான் கேட்கறத நீ கொடுக்கணும் அப்படின்னா, நீ அதனால உனக்கு வரதன்னு பேரு, வரம் கொடுப்பதால் தானே, அருள் நிறைந்ததால பேரருளாளன்னு பேர் வச்சுருக்கியே, நான் கேட்டதை நீ கொடு அப்படிங்கிறார். என்ன வேணும் அப்படிங்கிறார். என்னையும் என்னுடைய திருமாமகள் தாயார் இருக்காரு, அதை தவிர வேற ஒன்றும் கேளு அப்படிங்கிறார். உடனே அரையர் ராமானுஜரை காமிச்சு ராமானுஜரை தரணும் அப்படிங்கிறார். இதை தேவப்பெருமாள் எதிர்பார்க்கல. வேற ஏதாவது கேளும் அப்படிங்கிறார் அவர். எம்பெருமானாரை கேட்காதீங்க, வேற ஏதாவது கேளுங்க. அதுக்கு நீ யாரு? தேவப்பெருமாளே நீ யார்? நீ ராமன் தானே? சொன்ன மீற மாட்டல்ல? அப்பா சொன்னதுக்காக நீ காட்டுக்கு போன, அப்பேற்பட்ட நீ ராமன், அதனால இதை நீ எப்படி மறுக்கலாம் அப்படிங்கிறார். தேவப்பெருமாளுக்கு ரொம்ப தர்ம சங்கடம். தந்தோம் அப்படிங்கிறார் அவர். அரைய ராமானுஜர் கையை பிடிச்சிட்டு ஸ்ரீரங்கம் போறார். ராமானுஜர் கூட கூட்டுகிறது குரத்தாழ்வானை, முதலையாண்டான், அதையும் திருவாராதன பெருமாள் எடுத்துண்டு பேரூராளன் பெருமாள் தான். அவர் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தது காஞ்சி தேவ பெருமாளை. அந்த சகல வஸ்துக்களையும் எடுத்துட்டு ஸ்ரீரங்கம் போறார். அங்க போயிட்டு தேவ பெருமாள் கிட்ட நியமனம் கேட்கிறார், பர்மிஷன் கேட்கிறார். நான் போறேன் அப்படின்னு. போயிட்டு வரோம். எம்பெருமானாரை வந்து ஸ்ரீரங்கம் அழைச்சி வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்து ரொம்ப உதவி புரிந்தவர் திருவரங்கத்து பெருமாளரையர். கொடுத்தவன் தேவப்பெருமாள். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையைச் சூடிக் கொடுத்தவள் சொல்லொருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன். அரங்கன் செய்யத் தாளினைகள் பேர்வின்றி பேர் கொண்டவன் ராமானுஜன். அரங்கன் மலரடிக்கு ஆள் உற்றவரே தனக்குற்றவராய் கொள்ளும் உத்தமன் ராமானுஜன் சொல்றோம். அருமுனிவர் தொழுந்தேத்தவன் ராமானுஜன். அருள் சுரந்த உலகுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் நாதன் அரங்கரென்னும் பொருள் சுரந்த ராமானுஜன். அற்புதன் செம்மை ராமானுஜன். அறம் சீரும் உருகலியை துரத்தும் பெருமை ராமானுஜன். அருசமயச் செடியைத் தொடரும் அருள் செறிந்தோர் சிதையோடு வந்து இப்படியைத் தொடரும் ராமானுஜன். ராமாயணமென்னும் பக்தி வெள்ளம் சூடிக்கொண்ட கோவில் ராமானுஜன். இருள் கொண்ட வெந்துயிர் மாற்றி தண்ணீற்றில் பெரும்புகழே தெருளும் தெருள் சுரந்த ராமானுஜன். இன்புற்ற சீலத்து ராமானுஜா, ஈட்டிய சீலத்து ராமானுஜன் அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த ராமானுஜனை கொடுத்தவன் தேவப்பெருமாள். கொண்டு போனவர் திருவரங்கத்து பெருமாளரையர். தேவப்பெருமாள் மயங்கிறது அருளிச்சை அல்ல. அதனால வடக்கோ தெற்கோ காஞ்சிபுரத்திலையும் அரையர் சேவையை தொடங்க வேண்டும். அந்த அரையர் சேவைக்கு மயங்கிதான் கொடுத்தான் ராமானுஜனை. அது விடுபடலாகாது. இன்றும் தேவப்பெருமாள் கொடுத்ததை நாம் நினைவு கூறுவோம். கொடுத்தவன் தேவப்பெருமாள், அடைந்தவன் அரங்கன். கிடைத்ததோ வைஷ்ணவத்துக்கு ஒரு பெரிய பேரொளி.